வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா பச்சரிசியில் பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருள்: 1 கப் பச்சரிசி, 3/4 கப் பாசிப்பருப்பு, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி தேவையான அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்னதாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 3 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். கூட 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஃபுல்லாக நீங்கள் நெய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு பாசிப்பருப்பை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பையும் அரிசியும் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி தேவையான அளவு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணலாம். பாசிப்பருப்பு 3/4 கப் சேர்த்துக்கிறதால 6 கப்பா தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். தண்ணி நல்லா இப்போ கொதிக்குது. அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி ஒரு 6 விசில் வச்சுக்கலாம். ப்ரெஷர்லாம் போயிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி உடம்புக்கும் அவ்வளோ நல்லது.